அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். இந்த நாளிலும் வேத புஸ்தகத்தில் லூக்கா புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 10 வரையில் ஒரு கப்பர்நகூமுக்கு ஏசப்பா போகிறாங்க. அங்கே ஒரு நூற்றுக்கு அதிபதி அப்படின்னா பெரிய ஒரு முதலாளி, பெரிய ஒரு வசதி உள்ளவர். நிறையா அவர்கிட்ட வேலையாட்கள் இதெல்லாம் இருக்காங்க, அவர்கிட்ட வேலை செய்கிறாங்க. அவர் ஒரு 100க்கு அதிபதியாக இருக்கிறார். அந்த ஊரில் ஒரு பெரிய ஒரு மனுஷன். அவர்கிட்ட அவருக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன். ஏன்னா 100க்கு அதிபதி நிறையா பேர் வேலை செய்வாங்க. எல்லாரும் வேலை செஞ்சாலும் அதில் பிரியமான வேலைக்காரன். ஏன்னா எது சொன்னாலும் கீழ்ப்படுகிறது, செய்கிறது, போகிறது, இப்படி இருந்திருப்பார் அவர். அதனால தான் அந்த 100க்கு அதிபதி அந்த அவருக்கு பிரியமான வேலைக்காரர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ எல்லாருங்காட்டியும் அவர் மேலே பிரியமாக இருக்கிறாரு. அவருக்கு என்ன பண்ணுறது, ஒரு நோய் வந்துடுது. மரண அவஸ்தையாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரண அவஸ்தையாக கிடக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு யூதர் ஜனங்களில் மூப்பராக இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு, நீ இயேசு கிறிஸ்துக்கிட்ட போய் வேண்டிக்க சொல்லு, என்னுடைய வேலைக்காரன் சுகமாகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கிட்ட யூதருடைய மூப்பர் போகிறாரு. போய் இது போல்